ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சீரியஸான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சீரியஸ். ரெடியாக எல்லாரும்? கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குல்ல? ஆமாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் போடலாமா? பின்ன என்னங்க, இந்த வீட்டில் ஏதோ க்ரைம் நடந்த மாதிரி ஆளாளுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. சிங்கில் மலை மாதிரி பாத்திரம் கிடக்கா, கேஸ் ஸ்டவ் மேலே கடாய் இருக்கான். இல்லை கேஸ் ஸ்டவ் மேலே கடாய் இல்லாமல் வேறு என்ன இருக்கும் எனக்கு தெரியல. இல்லை ஸ்டவ் மேலே சாம்பார் கரை இருக்கான். சாம்பார் கரை இல்லாமல் சாம்பார் செஞ்சால் சாம்பார் கரை தான் இருக்கும். பால் பொங்குச்சுன்னா பால் பொங்குற அந்த கரை இருக்கும். இல்லை எனக்கு நம்ம சாம்பார் செஞ்சோன்னா வயிறில் சாம்பார் தானே போகுது. இல்லை வேறு எந்த கரை இருக்க போகுது? காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சேங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சேன், 5 மணிக்கு எந்திரிச்சேன். கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன். சரியா? பிரெயின் வந்து சொல்லுது 5 minutes ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாடி ஸ்ட்ரைக் பண்ணுது, தயவு செஞ்சு எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு. ஆனால் நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஒர்க்கிங் உமன் யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அலவுடா? இல்லை, நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரைக்குன்ற வார்த்தையே இல்லை. ஸோ கிச்சனுக்கு எழுந்து போயாச்சு. இது வந்து என்னோடய பாப்பு எனக்காக செஞ்ச ஹேண்ட் ஒர்க். லவ் யூ அம்மான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மனசு தேத்திக்கிறோம். சரி, ஓகே, நம்ம பசங்களுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சரி பால் காய்ச்சலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பால் கிணத்தை வச்சேன். அப்போ தான் என் பசங்க அம்மா சாக்ஸ் எங்கே, அம்மா ரப்பர் பேண்ட் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, பால் பொங்குறதுக்குள்ளே நம்ம ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ண வந்தேன். ஃபோன் சவுண்ட் அடிச்சுது. ஃபோனை அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பால் பொங்கிருத்து. வேறு என்ன பண்ண முடியும்? ஸ்டவ் மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சரிப்பா, நான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிச்சனில் என்ன இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்காக கேட்க போகுது. ஒரு பக்கம் ப்ரெஷர் குக்கர் சவுண்டு, ஒரு பக்கம் நம்ம பசங்க சவுண்டு, ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் சாவி எங்கே, அதை எங்கே, இது எங்கே, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா, ஏன் இவ்வளோ லேட்டு, இங்கே நான் தான் ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி இல்லை நான் தான் வேலைக்கு கிளம்புற மாதிரி இங்கே ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குங்க. ஆனால் பண்ணுறது எல்லாம் நம்ம ஹெல்ப்பு. ஸோ கிச்சனில் வந்து எப்பயும் என்னோடய கிச்சனில் பிளாக் கலர் கடப்பா கல் தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையடாக இருக்காது அந்த கடப்பாக்கல். ஏன்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க கிச்சனில் இல்லை வீட்டில் வந்து கடப்பாக்கல்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் வீட்டில் இருக்குது, பட் நம்ம கேட்காம இருந்தால் கூட ஒன்றும் தோணாதுங்க. எதையாவது ஒன்று வந்து சொல்லிடுறாங்களா, நம்ம அது ஏற்றுக்க வேணாம் தான் தோணுது. ஆனால் நம்ம மைண்டில் ஐயோ சொல்லிட்டாங்களே, அதை சொல்லிட்டாங்களே, அதுக்காக நம்மளால் அந்த கடப்பாக்கல்ல நம்மளால் வந்து உடச்செல்லாம் எடுக்க முடியாது. அது வந்து சாத்தியமும் இல்லை இங்கே. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி அது நம்ம கண்ணு முன்னாடி தானே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் தானே நம்மளுக்கு ஏதோ ஒன்று தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கடப்பாக்கல் வைக்கக்கூடாதாங்க. அதனால சரி நம்ம கண்ணு முன்னாடி தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் அந்த டைல் ஸ்டிக்கரில் கிச்சன் டைல் ஸ்டிக்கர் அந்த மாதிரி விற்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் கலர் கீழே தெரியுது பாருங்கள், அதை போட்டு ஒட்டுனேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு ஒட்டுனேன். அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1 year கழித்து அதை மாற்றினேன் நான். இந்த ப்ரௌன் கலர் மாற்றினேன்னா இந்த பக்கம் கிரானைட் ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன் கலராக மாற்றலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மாற்றினேன். அதை வந்து நான் ஒட்டி எடுக்கிறதுக்குள்ளே பாருங்கள், மாதிரி எடுக்கவே முடியல. அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதை எடுக்கிறதுக்கு. ரொம்ப ட்ரை பண்ணி 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 பார்த்தேன். அது அங்கங்கே கிழிச்சு வந்தது. ஒரு வழியாக எப்படியோ கிழிச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த தடவையும் நான் ப்ரௌன் கலர் தான் வாங்கியிருக்கேன். ப்ரௌன் கலர் வாங்கிட்டு அதுவும் அது தண்ணி ஊற அது பிஞ்சு வேறு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை நம்ம மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலர் தான் ஆர்டர் போட்டேன். வந்துருச்சு. வந்தமே இந்த தடவை நம்ம ஒட்ட வேணாம், நம்ம அப்படியே ஷீட் மாதிரி விரிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நான் சொல்லிட்டேன்றதுக்காக கடப்பாக்கல்னு வைக்கக்கூடாது அப்போல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. தோணுச்சு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் இருக்கும். பட் இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ வால் வந்து இப்போ உட்காந்து என்னால் பெயிண்ட்லாம் அடிக்க முடியாது. நான் இது எவ்வளோ தேய்ச்சாலும் ஓரளவுக்கு போச்சு, அவ்வளோதான். பட் இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் வீட்டில் ஒரு ரெனோவேஷன் வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைக்காக தான் இப்போ இந்த பெயிண்ட்டு கூட நான் தான் ஆக்சுவலி அடித்தேன். எனக்கு முன்னாடி இருக்க கிச்சன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் உட்காந்து நான் தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து நம்மளால் இப்போ பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணிடுவேன். யாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் அது ஒழுங்காக தான் அடித்தேன். அது ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரில. சரி, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்கோம், அதுதாங்க நம்ம மனசுக்கு திருப்தி தான் வேணும். அழகாக இருக்கோ இல்லையோ இந்த கிச்சனில் நிற்க போகிறது நான், என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சமைக்க போகிறது இல்லை.
ஸோ இந்த கிச்சன் எப்படி இருந்தாலும் என்னோடய கைவண்ணம், இங்கே நான் தான் ராணி. ஓகேயா? ஸோ என்னோடய கிச்சனை எப்படி இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எதுக்கு அடித்தேன்னா, சன்லைட் வந்து நம்மளோட ஜன்னல் உள்ள வந்து நம்ம செவுர் மேலே படும்போது நம்ம செவுர் ப்ரைட்டாக இருக்கும்ல, அப்படியே இப்போ பிரகாசமாக ஒழிக்கணுன்றதுக்காக எல்லோ கலர் அடித்தேன். அது வேறு மாதிரி போயிடுச்சு. பட் என் கண்ணுக்கு அது பிரகாசமாக தான் தெரியும். ஸோ இதை வந்து விரிச்சிட்டேன். செம்மையாக இருக்குது பாருங்க. இந்த கவுண்டர் டாப்பே செம்ம நீட்டாக இருந்தது. எனக்கு வாவ் அப்படின்னு தோணுச்சு. என் கிச்சன் சின்னதாங்க, பட் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிற சாமான், இருக்கிற கிச்சனுக்கு இருக்கிற இடம், இதெல்லாம் நம்மளோட சந்தோஷத்துக்காக எவ்வளோ சூப்பராக வைக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தாங்க லைஃப்பும். நம்ம கிடைச்சதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். என்கிட்ட இது இல்லையே, அது இல்லையே, அவகிட்ட அது இருக்குது, அவகிட்ட பெரிய கிச்சன் இருக்குது, அதெல்லாம் பண்ணினீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியாது. நீங்கள் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருந்தால் அளவுக்கு மீறி கடவுள் நம்ம கையில் தருவார். ஸோ இருக்கிறத சூப்பராக பார்த்துக்கோங்க. அதை விட நம்ம கையில் செம்மையாக கிடைக்கும் ஒரு நாள். ஓகேயா? ஸோ லைஃப் எப்படினாலும் போவோம். மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க. நம்ம அதெல்லாம் வச்சுக்கிறது தான் பொறுத்து. ஓகேயா? ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, யாரோடைய கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஜெலஸ், ஈகோ எதுவும் வேணாங்க. நம்ம ஒரு சின்ன ஷெல்ஃபு வச்சுருந்தா கூட அந்த ஷெல்ஃபில் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சி டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேட் பண்ணுங்கள். அது உங்கள் இடம், உங்கள் ராஜ்யம் அப்படின்னு நினைங்க. ஓகேயா? அதை விட்டு யூடியூப்பில் நான் பார்த்தேன், அவங்க வீடு இவ்வளோ கிளாஸியாக இருக்குது, மாடலராக இருக்குது, இப்போ யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கூட ஃபீல்லாம் பண்ணாதீங்க, என்னோடய கிச்சன் இதோ செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஓகேயா? ஸோ கிளாஸியாக இருந்தோம்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்க, அப்படி யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் பேஸ்கெட்டில். நான் இந்த கவுண்டர் டாப்பில் இது விரிச்சோன்னே என் கிச்சன் செம்மையாக தெரிஞ்சுது எனக்கு. இது போதுமே, நம்மளுக்கு மனசு நிம்மதியாக எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி செம்ம நீட்டாக வச்சுருப்போங்க கிச்சனு. ஆனால் ஈவினிங் ஆக 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 இத்தனைக்கும் மதியானம் சாப்பிட்டது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு பார்த்தா திரும்ப சிங்க் மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். ஒரு பிளேட்டு, 2 டம்ளரு, குக்கரு, கடாயி அப்படின்னு மலை மாதிரி ஏறிக்கிட்டே போவோம். அது நான் தான் குக் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுறேன். ஆனால் இந்த சாப்பிட்றது 4 பேர் இருக்கோம் வீட்டில், அது எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ரேஞ்ச் அளவுக்கு போகுதுன்னு எனக்கு புரியல. என் ஹஸ்பண்டும் சில டைம் வந்து சொல்லுவாங்க, சிங்கில் என்ன இவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சிங்கில் இருக்க பாத்திரம் இவ்வளோ இருக்குன்றத கவனிக்கிறீங்க, நான் டயர்டாக இருக்கிறத கவனிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுறோம், உட்காந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டே உட்காந்துருந்தா பசங்களோட எப்போ நம்ம விளையாடுறது, பசங்களோட எப்போ கார்ட்டூன் பார்க்குறது, இல்லை பசங்களுக்கு எப்போ நம்ம ஸ்டடீஸ் சொல்லி தர்றது. உட்காந்து பாத்திரத்தை தேய்ச்சா அந்த பசங்க மனசில் பாத்திரத்தை தேய்க்கலாம், அது வந்து ஒரு பக்கம் க்ளீன் ஆயிரும். இப்போ கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம் சூப்பராக. அது என்னங்க ஒரு எவ்வளோ நேரம் ஆக போகுது, க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் கடைசியில் இந்த பசங்கள்லாம் வளர்ந்தமே அவங்க மனசில் நிற்க போகிறது, எங்கள் அம்மா கிச்சனை நீட்டாக வச்சுருப்பாங்க. அது கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசில் என் கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னோடதாக இருப்பாங்க. இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ மெமரிஸ் இருக்குது, இதெல்லாம் விளையாண்டோம், இதெல்லாம் நான் படித்தேன், இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதை விட்டுட்டு எங்கள் அம்மா போய் பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சி சிங்கை காலியாக வச்சுருந்தாங்க, ஸ்டவ்வை க்ளீனாக வச்சுருந்தாங்க, கவுண்டர் டாப்பில் பாத்திரமே இல்லாமல் வச்சுருந்தாங்க. இப்படிலாம் எந்த பசங்களும் பெருசாக நம்ம போய் சொல்ல போகிறது இல்லை. சரியா? பசங்க மனசில் அம்மாவாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியதை நல்ல சாட்டிஸ்ஃபைடாக அவங்களோட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நீ எதையாவது ஒன்று பண்ணு அப்படின்னு ஃபோனை கையில் கொடுத்து டிவியை பார்க்க சொல்லிவிட்டு போட்டு கிச்சனை மாங்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு என்னங்க இது? ஏன் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது நிறைய டைம் இருக்குன்னா ஓகே, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது கிச்சனை க்ளீன் பண்ணுங்கள், வெசலை வாஷ் பண்ணுங்கள். அதை விட்டு இது மேலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை பசங்க மேலே காட்டாதீங்க தயவு செஞ்சு. என்னை போட்டு உயிரை வாங்குதுங்க அப்படின்வாங்க நிறைய பேர். உயிரை வாங்குதுங்கன்னா இது எவ்வளோ பெரிய வார்த்தை, இதை போய் பசங்க மேலே சொல்கிறீங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ என்னங்க அர்ஜென்ட் உங்களுக்கு, நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டு கிளம்ப போகிறீங்களா, இல்லை என்ன ட்ரெயினை பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
தோணுது. இந்த பாத்திரம் இருக்கிறது அப்படி தான் இருக்கும், இந்த கிச்சன் இருக்கிறது அப்படி தான் இருக்க போகுது, அது எங்கேயும் ஓட போகிறது இல்லை. இல்லை பசங்க நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படியே இருக்குமா? கிடையவே கிடையாது. நீங்கள் திரும்பி பார்க்கும் போது அவங்க பெருசாக எங்கேயோ போய் நின்றுருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ மெமரிஸை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மெமரிஸ் எல்லாத்தையுமே விட்டு வச்சுருப்பீங்க. அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களோட டேஸை. அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. பாத்திரத்துன்னு இருக்கட்டும், ஓகேயா? நம்ம கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு. நீ இதெல்லாம் பண்ணாதான் வீட்டுள்ள சாமி வருவாங்க, சாமி உன்கிட்ட இருப்பாங்க. இது என்னங்க இது? நீ அப்போ பசங்களை திட்டிகிட்டு நீ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு சிங்க்கில் பாத்திரம் எல்லாமே நீ நல்லா க்ளீன் பண்ணியே வச்சுக்கிட்டே இரு. ஆனால் பசங்கிட்ட மூஞ்சி கட்டிட்டு இல்லை நீ அவங்களோட விளையாடாமல் இருந்தனா சாமி உங்ககிட்ட உட்காந்துருவாங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நான் உங்களை க்ளீனே பண்ணாதீங்க, பாத்திரத்தெலாம் க்ளீனே அப்படிலாம் சொல்லவே இல்லை. பசங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் முடிகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போய் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் போதும். அப்படியே என்ன சொல்கிறது, பக்காவாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது வேணாம். அதை தான் நான் சொல்ல வரேன், ஓகேயா? நம்ம பிரெயினில் டெய்லி ஒரு 200 டேப்ஸ் ஓப்பனாக தாங்க இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேனா, இல்லை மில்க்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனா, இல்லை லஞ்ச் பாக்ஸில் ஸ்பூனை போட்டேனா, இபி பில் பே பண்ணிட்டேனா, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு சார்ட் வாங்கிட்டேனா, இன்றைக்கி எதுவும் டெஸ்ட் இருக்கா, படிக்காமல் அமிச்சிட்டேனா, ஹோம்ஒர்க் பண்ணாமல் அமிச்சிட்டேனா, திரும்ப போய் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்கூல்லாம் பசங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் எதுவும் டெஸ்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா, ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா. அந்த மாதிரி சும்மா உக்காந்துருக்கும் போதோ இல்லை டிவி பார்க்கும் போதோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். இதுவே ஓடும் போது கிச்சன் நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லை பாத்திரத்தை தேய்க்கணும், இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லாமையாக இருக்கும். அதெல்லாம் பண்ண வேண்டிய டைமில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிடுவோம். ஏன்னா இது டிஃபால்ட் செட்டிங்க. கன்ஃபார்மாக அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பண்ணாமல் நம்மளுக்கு தூக்கமே ஃபஸ்ட்டு வராது. அது அப்படி இருக்கும்போது மற்றவங்க கொஷின் கேட்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ஐ நோ அப்படின்னு நான்லாம் விட்டுருவேன். ஐ நோ, எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன், என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சில டைமில் என்ன தெரியுமா பண்ணுவேன், கிச்சனை டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஷாலை டைட்டாக கட்டிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ஹீரோ மாதிரி பக்காவாக பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். திடீர்னு ஒரு ஃபோன் அடிக்கும், இல்லை ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுவோம், ஏதோ ஒரு ரீல் பார்ப்போம், ட்வைங், அவ்வளோதான், மோட்டிவேஷன் போயிடும். ஆனால் இது கூட ஓகேங்க, இதெல்லாம் நம்மளாம் மோட்டிவேட் பண்ணி நம்மளாம் கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒன்றும் இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ வேறு யாரையோதோ பார்த்துட்டு என் கிச்சன் இப்படி பார்த்த போகிறேன்லாம் நான் ஹெல்ப் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ இந்த சொசைட்டி என்ன திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபு, பர்ஃபெக்ட் மதர், பர்ஃபெக்ட் குக்கு, பர்ஃபெக்ட் க்ளீனர், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ நான் எல்லாத்துலேயும் இப்போ பர்ஃபெக்ட் எடுத்து பார்த்தா நம்ம என்ன ரோபோவா? இல்லைல்ல, ஒரு அலெக்ஸா இது கூட ஒரு ஆஃப் பட்டன் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் இதில் எதுவுமே குப்பை கிடையாது. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஃப்ரிட்ஜில் எவ்வளோ குப்பை போட்டிருக்கா பாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அதில் என்னோடய இவ்வளோ வேல்யூபிள் ஐட்டமில் நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. சூப்பர் மார்க்கெட் போனால் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு துணி பேக் கலெக்ட் பண்ணி 3-4 பேக்கை கலெக்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வச்சுருக்கேன். இந்த கவர்ஸ், இந்த பேப்பர் கவர்ஸ் எதுக்கு தெரியுமா? இது நம்ம பீரியட்ஸ் ஆன மந்தில் நம்மளோட நாப்கின்ஸை அப்படியே கவரில் போட்டக்கூடாது. நம்ம நியூஸ் பேப்பரில் இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி தான் டஸ்ட்பினில் போடணும். அதுக்காக அந்த கவர்ஸ் ஃபுல்லாக பேப்பர்ஸை வச்சுருக்கேன். இன்னொரு ப்ரௌன் கலர் மேலே கவர் இருக்குது பாங்க, அந்த கவரில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ். அது எதுக்குன்னா ஏதாவது வாங்கிட்டு வர திங்ஸ் வரும்ல, அந்த திங்ஸோட இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த கவர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் டஸ்ட்பின் குப்பை போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் அதை என்ன ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆர்கனைஸ் பண்ணால் அது நல்லா நீட்டாக தான் தெரியும். மற்றபடி இது மேலே எந்த குப்பையும் கிடையாது. ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது தேவையில்லாமல் குப்பையாகி வச்சுருக்கேன். ஆனால் அது பார்க்குற எனக்கு தெரியும் அதில் குப்பை எதுவும் இல்லைன்னு. ஸோ இவ்வளோ தாங்க லைஃபு. நம்ம லைஃப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றவங்க வெளிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு இன்ச்சு கூட புரியாது.
ஆனால் நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரியும். நம்ம யார்கிட்டையும் போய் நான் இது வந்து குப்பை போடலை, இது வந்து என்னோடய டஸ்ட்பின் கவர், இது வந்து இந்த பேப்பர், இது வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் விளக்க சொல்லணும் அவசியம் இல்லை. விளக்க சொன்னாலும் அதை கேட்கணுன்ற இல்லை புரிஞ்சுக்கணுன்ற சூழ்நிலையில் மற்றவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்கிறதும் வேஸ்ட். ஸோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம், டக்குன்னு க்ளீன் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். மனசு விட்டு சரிங்க. லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஸோ கூடவே இருக்காங்க நம்ம பசங்க, நம்ம ஹஸ்பண்ட், நம்மளோட ஃபேமிலி உறவுகளோடு நல்லா பேசுங்க. ஃபோன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு பசங்களோட நல்லா சிரித்து பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. அவங்களோட ஸ்கூலில் என்ன நடக்குது, இல்லை அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து நம்மக்கிட்ட அவங்கள சொல்ல வைங்க. அப்படி சொல்லும் போது அவங்க இன்னும் பெருசாக நீங்கள் அவங்க பின்னாடி இருக்கீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம பின்னாடி இருந்து ஒரு மோட்டிவ் பண்ணாலே போதும், அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஸோ இது என்னோடய ஃப்ரிட்ஜ் நம்ம அடிக்கடி திறந்து நானும் சரி என்னோடய பசங்களும் சரி மாறி திறந்து அந்த ஹேண்டிலையே உடச்சிட்டோம். ஓகே, உடச்சோம். அது மிஸ் ஆன ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. மேலே அந்த நாப் இருக்குல்ல, அதை பிடிச்சி திறந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி தாங்க, நம்மளுக்கு பிடிச்ச பொருள் எந்த ஃபால்ட்டு இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அந்த பொருள் பிடிச்சிருச்சுன்னா அதை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம கூடவே வச்சுப்போம். அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் என் கிச்சனே இவ்வளோ தான், இதுதான் கிச்சன் டூரு. ஸோ ரொம்ப ஹாப்பியானா அவங்க அப்படி கேட்டதுக்கு. ஏன்னா என் கிச்சனை டூர் போடுற அளவுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன்னா ஓகே, எனக்கும் வந்து ஒரு ஹாப்பி தானே இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் டச்சாக சிங்கில் வந்து பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன ஒரு டிப் சொல்கிறேங்க. பாத்திரம் வந்து சிங்கில் நிறைய மலை மாதிரி தான் கிடக்கும். ஆனால் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கடன்னு தேய்ச்சி முடிச்சிருவோம். எனக்கே சில டைம் தோணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணுமா, நாளைக்கு வேணால் நம்ம நைட்டு தோணும், நாளைக்கு காலையில் வேணால் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை அந்த மாதிரியும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் க்ளீன் பண்ணாமலாம் இல்லை, நைட்டும் க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப 10 மணிக்கு மேலே வந்து பாத்திரம் விழும் பாருங்கள், எனக்கு கை சில்லுன்னு அந்த டேப்பில் வைக்கவே எனக்கு தோணாது. நம்மளும் மனுஷன் தானே, இல்லைன்னா மிஷினா நான் அதனாலே சொல்லிவிட்டு நான் பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போய் படுத்துருவேன். ஆனால் அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்போம் பாருங்கள், அப்போ தான் நம்ம சிங்க் நம்மளை பார்த்து சர்ப்ரைஸ் அப்படின்னு பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம தான் பண்ண போகிறோம், வேறு யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மூவி, உங்களுக்கு பிடிச்ச சாங்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், எதை பற்றியும் சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சா டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. எனக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ஆடியும் ரொம்ப பிடிக்கும். பட் டான்ஸ் தெரியாது. தெரியலன்னா என்ன, யார் பார்க்க போகிறா? சும்மா கதவை மட்டும் நல்லா ஜாலியாக ஆடுங்க. ஓகேயா? ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வீடியோ பண்ணுற அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸில் எல்லாருமே கமெண்ட்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுவே எனக்கு உங்களோட என்னோட மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் கமெண்ட்ஸு. ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சாப்பாடு நம்ம கடைசியாக சூப்பராக ஆக்கிடுறோம்ல, அதுதாங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஒர்க்கிங் உமனும். ஹவுஸ் ஒய்ஃபை மட்டும் சொல்லலை, ஒர்க்கிங் உமனோட கஷ்டமும் தான். அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.